ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவிக்கு சிவிலியன் பர்சனல் போர்ட் ட்ரிபியூட் ஸ்டாஃப் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதவிக்கான வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னென்ன போஸ்ட்னு பார்க்கலாம், அதுக்கான வேகன்சியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிராங் ஆஃப் லாஸ்காஸ் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தம் 57 வேகன்சி. அப்புறம் லாஸ்காஸ் 1 அப்படின்னு சொல்லிட்டு 192 வேகன்சி. ஃபயர்மேன் போர்ட் ட்ரிவியூ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 73 வேகன்சி. டோபாஸ் 5 வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுலேயுமே பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கும் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் எக்ஸ் அக்னிவீஸ்க்கும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வேகன்சி டேபிள் வந்து கிளியராக பார்த்துக்குங்க. அதே போல் பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு வந்து என்ன மாதிரிலாம் சூட்டபிலிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிராங் ஆஃப் லாஸ்காஸ்க்கு பேசிக் பே வந்து பார்த்தீங்கன்னா 25,500 81,100 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரிமைனிங் இருக்கிற லாஸ்காஸ் 1லேருந்து டோபாஸ் வரைக்கும் இந்த 3 கேட்டகரிக்கு 18,000 56,900 சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து பேசிக்ஸ் பேவும். ஓகேங்களா? இந்த வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வைஸாகவும் சொல்லியிருக்காங்க. எஸ்சி எஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் யூஆர் கோட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வேக்கன்சியை தெளிவாக வந்து பார்த்துக்குங்க, அது ரொம்ப முக்கியம். அப்புறம் பேக்லாக் வேக்கன்சின்னு சொல்லிட்டு தனியாக டேபிள் கொடுத்துருக்காங்க, இதையும் வந்து பார்த்துக்குங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேக்கன்சி வந்து லாஸ்காஸ் 1 போஸ்ட்டுக்கு வந்து 33, ஃபயர்மேன் போர்ட் கிரீவுக்கு வந்து 5 வேக்கன்சியும், டோபாஸ்க்கு வந்து 1 வேக்கன்சியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வேக்கன்சிலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிளில் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. த அபோவ் வேகன்சிஸ் ஆர் இன்க்ளூடு இந்த கிவன் பிலோ பேக்லாக் வேகன்சின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பேக்லாக் வேகன்சி. இந்த வேகன்சிலாம் இன்க்ளூட் பண்ணி தான் இந்த டேபிளில் நாங்கள் மெயினாக சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. அதே போல் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான சூட்டபிலிட்டி என்ன மாதிரி டிசேபிலிட்டி கேட்டகரி இருக்கலாம், என்ன மாதிரி ஃபங்க்ஷனல் ரெக்குயர்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க. இந்த டேபிள் வந்து தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா வந்து பார்க்கலாம். அப்புறம் ஒவ்வொரு போஸ்ட் வைஸாகவும் சொல்லியிருக்காங்க. சிராங் ஆஃப் லாஸ்காஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் நீங்கள் சிராங் சர்டிஃபிகேட் வந்து வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஒரு 2 வருஷமாவது எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இந்த ரிலவென்ட் ஃபீல்டில். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட் போஸ்ட்டுக்கு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்கார் 1க்கு இதுக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் ஸ்விம்மிங் நீச்சல் ஓகேங்களா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து வேணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரிஜிஸ்டர்டு வெசல் அப்படின்னு சொல்லிட்டு இதில் 1 இயர் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபயர்மேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். அதே போல் ஸ்விம்மிங் நாலேஜ் நீச்சல் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். அதே போல் நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து முடிச்சிருக்கணும். அதாவது ப்ரீ சி ட்ரைனிங் கோர்ஸ் ஓகேங்களா, அதாவது கடலில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் கோர்ஸ் இருக்கும் ஸ்விம்மிங் ரிலேட்டடாக. ஓகேங்களா? ஸோ அதுக்கு நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டோபாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 10th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். உங்களுக்குமே ஸ்விம்மிங் நாலேஜ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேறு எந்த சர்டிஃபிகேட்டும் இதில் கேட்கல. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து 4 கேட்டகரிக்கும் உண்டான எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா. ஓகேங்களா? அதுக்கு பிறகு ஒவ்வொரு போஸ்ட்டுக்கான டியூட்டிஸ் ஓகேங்களா, என்ன மாதிரிலாம் உங்களுக்கு டியூட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாப் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த டேபிளில் கிளியராக வந்து பார்த்துக்கலாம். சரிங்களா? ஒரு 4 கேட்டகரிக்கும். அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 25 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட்டில் ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு 3 இயர்ஸ், பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கு, அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன், டிசேபிள் டிஃபென்ஸ் சர்வீஸ், அப்புறம் எக்ஸ் அக்னிவீர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் கேட்டகரிக்கு விடோஸ், டைவர்ஸ்டு உமன் சொல்லிட்டு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இந்த டேபிளில் நீங்கள் கிளியராக செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷனை. சரிங்களா? அப்புறம் செலெக்ஷன் மோடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் வந்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. இதெல்லாம் வேலிட் அப்ளிகேஷன்ஸ் கரெக்டான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் எவ்வளோ அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து வேலிட் அப்ளிகேஷன்ஸ் கவுண்ட் வந்து பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த கவுண்ட்லேருந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ ப்ராப்பரான அப்ளிகேஷன்ஸ் இதுதான் கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பார்த்திங்கன்னா அந்த கவுண்ட் பேஸில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க கரெக்டான வேலிட் அப்ளிகேஷன்ஸில். சரிங்களா? அதுக்கு பிறகு என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரிட்டன் டெஸ்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுற அந்த வேலிட் அப்ளிகேஷன்ஸ்க்கு அந்த எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரிட்டன் டெஸ்ட்டுக்கு வந்து கால் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எப்படின்னா அதாவது பாசிபிலிட்டி பாருங்கள், ஒரு வேக்கன்சிக்கு 25 பேர் 1:25 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், ஒரு வேக்கன்சிக்கு 25 அப்படின்ற பேஸில் நாங்கள் வந்து நம்பர் ஆஃப் வேலிட் அப்ளிகேஷன் அதை வந்து நாங்கள் அந்த எலிஜிபிள் கேண்டிடேட்டுக்கு கால் பண்ணுவோம் அப்படின்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. அது ரிட்டன் எக்ஸாம். சரிங்களா? ஸோ ரிட்டன் எக்ஸாமுக்கான பிளானுமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. மொத்தமாக வந்து ஒரு 4 டாபிக் இருக்குது. சரிங்களா? இந்த 4 டாப்பிக்கில் பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 100 கொஷின்ஸ் கேட்போம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா
மேக்ஸிமம் மார்க்கும் 100ன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இந்த சிராங் அண்ட் லாஸ்காஸ் 1 ஃபயர்மேன் இந்த 3 கேட்டகரிக்கு வந்து 100 மார்க். அதேபோல் டோபாஸ்க்கும் 100 மார்க் சொல்லியிருக்காங்க. என்ன ஒன்றுனா இந்த ஒவ்வொரு டாபிக் வைஸாகவும் இந்த மார்க் ரேஞ்ச் வந்து மாறுது. ஓகேங்களா, அந்த டோபாஸ்க்கு மட்டும் இந்த மார்க் ரேஞ்சு மாறுது. டோபாஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாலேஜ் இன் ரிலவெண்ட் ஃபீல்டு அதுக்கு மட்டும் எந்த மார்க்கும் கொடுக்கல. மற்றபடி மற்ற 3 டாபிக் மட்டும் மார்க் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ஸோ இதை தெளிவாக வந்து நோட் பண்ணிக்கோங்க. ரிட்டன் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா பைலாங்குவல் இங்கிலீஷ் ஹிந்தி 2 லாங்குவேஜில் தான் கொஷின்ஸ் பேப்பர் செட் பண்ணுவோம் சொல்லியிருக்காங்க. அதே போல் ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட் www.joinindiannavy.government.in வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான லிங்க்குமே ப்ராப்பர் ப்ரொசீஜருமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே கொடுத்துருக்க இந்த டாபிக் வைஸ் சிலபஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் ரீசனிங், நியூமெரிக்கல் அப்டிடியூட், ஜென்ரல் இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் நாலேஜ் இன் ரிலவெண்ட் ஃபீல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கான அந்த டீட்டெயில்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெளிவாக செக் பண்ணிக்கலாம். ஓகேங்க, இங்கே பாருங்கள் ஃபார் லாஸ்கார் 1 ஃபயர்மேன். ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த ஃபீல்டு வந்து நீங்கள் போஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த போஸ்ட்டுக்கான சிலபஸும் தெளிவாக இங்கே பார்த்துக்குங்க. ஓகேங்களா, அதாவது இந்த எக்ஸாம் பிளான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு 3 டாபிக் எல்லாருக்கும் காமனு. இந்த லாஸ்ட்டாக இருக்கிற நாலேஜ் இன் ரிலவெண்ட் ஃபீல்டு மட்டும் ஒவ்வொரு போஸ்ட் வைஸாக சிலபஸ் வந்து மாறும். அதை தாங்க தெளிவாக கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எக்ஸாம் டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து அறிவிப்போம். நீங்கள் அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து செக் பண்ணிக்கலாம். கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் ஐடி மூலிமா நாங்கள் இன்டிமேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. பிடபிள்யூடி கேண்டிடேட்டுக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாருங்கள், எக்ஸாம் முடிஞ்சு ஆன்சர் கே விட்டாங்கன்னா அதுக்கு சேலஞ்ச் பண்ணுறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் டெஸ்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேக்கன்சிக்கு 10 பேர்ன்ற அந்த பேசிஸில் நாங்கள் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதாவது 1:10 அப்படின்றது ரேஷியோ. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. தெளிவாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்புறம் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபலி இது வந்து எம்ப்ளாய்மெண்ட் நோட்டீஸில் வந்து 14 மார்ச் 2025 அப்போ தான் வந்து வந்தது. ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 21, அதாவது 21st டே ஓப்பனிங் டேட்லேருந்து, அதாவது எம்ப்ளாய்மெண்ட் நியூஸில் வந்ததுலேருந்து 5 நாள் கழிச்சு. ஓகேங்களா, அப்போ தான் வந்து இந்த ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடுச்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் ப்ராபர்லி டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1 அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ன்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் குயிக்காக அப்ளை பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா, ஏன்னா இப்போ தான் மார்ச் 19 ஆகுது, இன்னும் டைம் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு குயிக்காக வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏப்ரல் 1ன்ற மாதிரி தான் லாஸ்ட் டேட்ன்ற மாதிரி இது வந்து போயிட்டுருக்கு. சரிங்களா, அதுக்கப்புறம் ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து எப்படி ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அதையுமே வந்து நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு இந்தியன் சிட்டிசன்ஸ் யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு அகைன் சொல்லியிருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷனில். அப்புறம் எக்ஸாம் சென்டர்லாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நாங்கள் அதில் இருக்கோம், நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து கொடுத்து அப்ளை பண்ணிக்கிங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமுக்கான அந்த கைட்லைன்ஸ்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கங்க. நீங்கள் மால் ப்ராக்டிஸில் வந்து மாட்டினீங்கன்னா எத்தனை வருஷத்துக்கு நாங்கள் பேன் பண்ணுவோம், டிபார் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இங்கே டேபிள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ தெளிவாக வந்து பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஓகேங்களா, அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருக்குது, டவுட் இருக்குன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் மெயில் ரைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மெயில் ஐடி நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் ரைட் பண்ணலாம். ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி அறிவிச்சிருந்த இந்த 4 விதமான போஸ்ட்டுக்கு. ஓகேங்களா, இந்த வேலைவாய்ப்புக்கான முக்கியமான விவரங்கள். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை கிளியராக ஒரு டைம் பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆன்லைனில் மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு ப்ராபலாக லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2025 தான். சரிங்களா, டைம் இருக்குது. ஃபர்தராக இது எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் இல்லை எக்ஸாக்ட் டேட் இதை அனௌன்ஸ் பண்ணாலும் நான் அகைன் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி போஸ்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். நீங்கள் ஃபாலோ பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கையும் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செக் பண்ணி நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.